உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கு. அது தினமும் இரவில் 5 நிமிடங்கள் தான். ஆனா, அந்த 5 நிமிடத்தை 99% பேர் தவறாக பயன்படுத்துறாங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்க. சிலர் எப்போதும் சந்தோஷமாக, அமைதியாக இருக்காங்க. மற்றவர்கள் தினமும் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், வரியில வாழ்றாங்க. இந்த வேறுபாட்டுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது அவர்கள் தூங்குவதற்கு முன் செய்யும் ஒரு சிறிய பழக்கம். இன்று அந்த ரகசியத்தை ஒரு குரு சிஷ்யன் கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். நள்ளிரவு, அனைவரும் ஆழ்ந்த தூக்கத்தில். ஆனா, ஒரு சீடன் மட்டும் தூங்க முடியாமல் தவித்தான். அவன் மனசு முழுக்க கேள்விகள், குழப்பங்கள். அவன் மெதுவாக தனது குருவின் அறைக்குள் சென்றான். அங்கே அவன் பார்த்த காட்சி, அவரது குரு மிகவும் நிம்மதியாக, கவலையில்லாமல் தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த அமைதி, அந்த சாந்தம் அவனை அதிர்ச்சியடையச் செய்தது. அவன் மெதுவாக குருவை எழுப்பினான். குருதேவ், நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் கேட்க வேண்டும். குரு கண்களைத் திறந்து அமைதியாக சிரித்தார். கேள் மகனே, என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறாய்? சீடன் உடனே கேட்டான். குருதேவ், நீங்கள் எப்போதும் இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள், எப்படி? உங்கள் முகத்தில் இந்த எல்லையற்ற சந்தோஷம் எப்படி வருகிறது? நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட மாட்டீர்களா? வருத்தப்பட மாட்டீர்களா? எப்படி இவ்வளவு நிம்மதியாக தூங்க முடிகிறது? அவன் கேள்விகள் அவன் மனதில் இருக்கும் போராட்டத்தை வெளிப்படுத்தின. குரு சிரித்தார். பின்னர் மெதுவாக கூறினார், நான் இப்போது சொல்லப்போகும் விஷயம் உன் வாழ்க்கையை மாற்றும். நீ தினமும் இரவு தூங்குவதற்கு முன் சரியாக 5 நிமிடங்கள் மட்டும் ஒரு விஷயம் செய்ய வேண்டும். சீடன் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஏன் குருதேவ், அந்த கடைசி 5 நிமிடம்தான் முக்கியமா? குரு ஆழமாக பார்த்து கூறினார். ஆமாம், ஏனென்றால் அந்த 5 நிமிடங்கள்தான் உன் மனதில் விதை வைக்கும் நேரம். அந்த நேரத்தில் நீ என்ன நினைக்கிறாயோ, அதே நாளை உன் வாழ்க்கையாக மாறும். நீ அதை சரியாக பயன்படுத்தினால், செல்வம், வெற்றி, புகழ் மற்றும் மன அமைதி அனைத்தும் உன்னுடையதாகவும். சீடன் உற்சாகமாக சொன்னான். குருதேவ், நீங்கள் சொல்வதை நான் கண்டிப்பாக செய்வேன். அப்போது குரு சொன்னார், அப்படியானால் கவனமாக கேள். உன் மூளையில் அளவற்ற சக்தி இருக்கிறது. ஆனா, அதை எப்படி பயன்படுத்துறது தெரியாததால்தான் மக்கள் வாழ்க்கையில் துன்பப்படுறாங்க. இன்று அந்த சக்தியை எப்படி பயன்படுத்துவது என்று நான் உனக்கு சொல்லப் போகிறேன். இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதும் பாருங்கள். உங்க வாழ்க்கையே மாறும். இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் விலைமதிப்புள்ள, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அது உங்கள் மனம். ஆம், உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும் சக்தி, அதை அழிக்கும் சக்தியும் உங்கள் மனத்தில்தான் இருக்கிறது. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம மூளை 2 பகுதிகளாக வேலை செய்கிறது. ஒன்று, நனவான மனம், கான்ஷியஸ் மைண்ட். இந்த பகுதி முழுவதும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். நீங்கள் இப்போ என்ன பார்க்கிறீர்கள், என்ன கேட்கிறீர்கள், என்ன சிந்திக்கிறீர்கள், இவை எல்லாமே இந்த நனவான மனதால்தான். ஆனா, ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் தூங்க ஆரம்பித்தவுடன இந்த மனமும் தூங்கிவிடும். 2, ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட். ஆனா, இன்னொரு சக்தி வாய்ந்த பகுதி இருக்கு. அது ஆழ்மனம். இந்த மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்ல. ஆனா, நீங்கள் தூங்கும்போதும் இது தூங்காது. அதனால்தான் நீங்கள் காணும் கனவுகள் கூட உண்மையாக மாறும் சக்தி கிடைக்கிறது. இதை கிளியராக புரிஞ்சிக்க ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். ஒரு மனிதன் முதல் முறையாக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்கிறான். அவன் என்ன செய்கிறான்? முழு கவனத்தோடு, பயத்தோடு சைக்கிளை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறான். சமநிலை பிடிக்க முடியாமல் தவிக்கிறான். ஆனா, சில நாட்கள் பிராக்டிஸ் பண்ணின பிறகு என்ன ஆகிறது? அவன் சுலபமாக சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ அவன் பேசிக்கிட்டே கூட ஓட்ட முடியும். வேற வேலை செய்தாலும் ஓட்ட முடியும். இது எப்படி சாத்தியமாகிறது? ஆரம்பத்தில்
அவன் நனவான மனதை பயன்படுத்தினான். ஆனா, அவன் மீண்டும் மீண்டும் பிராக்டிஸ் பண்ணும்போது, அந்த அனுபவம் மெதுவாக ஆழ்மனத்தில் சேமிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு நேரத்துக்குப் பிறகு ஆழ்மனம் கண்ட்ரோல் எடுத்து விடுகிறது. இப்போ சைக்கிள் ஓட்டுவது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக மாறிவிடுகிறது. அதே மாதிரிதான் உங்கள் வாழ்க்கையும். நீங்கள் தினமும் என்ன நினைக்கிறீர்களோ, எதை ரிப்பீட் பண்ணுகிறீர்களோ, அது எல்லாம் உங்கள் ஆழ்மனத்தில் சேமிக்கிறது. அதனால்தான் நீங்கள் தூங்குவதற்கு முன் அந்த 5 நிமிடங்கள் மிகவும் முக்கியமானது. அந்த 5 நிமிடத்தில் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதை சரியாக செய்தால் உங்கள் வாழ்க்கை லிட்டரலி மாற்றமாகும். அதை இப்போ பார்ப்போம். நம்ம ஆழ்மனம் எப்படி வேலை செய்கிறது தெரியுமா? அது ஒரு ஆட்டோமேட்டிக் பைலட் சிஸ்டம் மாதிரி. நீங்கள் கவனிக்கவே இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை இயக்கிக் கொண்டே இருக்கும். உங்கள் சுவாசம், உங்கள் இதய துடிப்பு, இந்த எல்லா ஆட்டோமேட்டிக் செயல்களையும் ஆழ்மனம்தான் கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டுமில்ல, நீங்கள் தினமும் செய்யும் பழக்கங்கள், உங்கள் டெய்லி ஆக்ஷன்ஸ், உங்கள் ரியாக்ஷன்ஸ் கூட, இவை எல்லாமே ஆழ்மனத்தின் வேலை. ஒரு முக்கியமான உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உங்கள் ஆழ்மனத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் ரிப்பீட் பண்ணும் ஒவ்வொரு விஷயமும் அது மெதுவாக உங்கள் மைண்டை புரோகிராம் பண்ண ஆரம்பிக்கிறது. ஒரு நேரத்துக்குப் பிறகு அந்த புரோகிராம் ஐ பின்பற்றி ஆழ்மனம் தானாகவே செயல்பட ஆரம்பிக்கிறது. அதுதான் நம் பழக்கங்கள் உருவாகும் முறை, நம் உணர்வுகள் உருவாகும் முறை, நம் வாழ்க்கை உருவாகும் முறை. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சிக்க ஒரு அனலாஜி பார்ப்போம். உங்கள் எண்ணங்கள் விதைகள், உங்கள் ஆழ்மனம் ஒரு தோட்டம். எந்த விதையை நீங்கள் விதைக்கிறீர்களோ அதே மாதிரி மரம் வளர்கிறது. ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எந்த விதையை உள்ளே விடணும், எதை விடக்கூடாது, இதை கட்டுப்படுத்துவது யார் தெரியுமா? உங்கள் நனவான மனம். அது ஒரு கேட் கீப்பர் மாதிரி. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் பல நேரங்களில் கவனக்குறைவாக தவறான விதைகளை விதைக்கிறோம். உதாரணமாக, நாளைக்கு இத பண்ணலாம், இப்போ வேண்டாம், பிறகு பார்ப்போம். இந்த சின்ன சிந்தனை மெதுவாக ஒரு பெரிய பழக்கமாக மாறுகிறது. அதுதான் ப்ராக்ரஸ்டினேஷன். வேலைகளை தொடர்ந்து ஒத்திவைக்கும் பழக்கம். பின்னர் என்ன ஆகிறது? அது உங்கள் கண்ட்ரோல்ல இருக்காது. ஆழ்மனம் அதை ஆட்டோமேட்டிக்கா நடத்த ஆரம்பித்துவிடும். இதையெல்லாம் கேட்ட சீடன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவன் உடனே கேட்டான், குருதேவ், அப்படியானால் தூக்கத்தின் முக்கியத்துவம் என்ன? ஏன் அந்த கடைசி 5 நிமிடங்கள் முக்கியம்? அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? முக்கியமாக, கவலையில்லாத வாழ்க்கையின் ரகசியம் என்ன? குருதேவ் மெதுவாக சிரித்தார். மகனே, எல்லாவற்றையும் விரைவாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசரம் அதிகமாக தவறான புரிதல்களையே தரும். அதனால் பொறுமையுடன் கேட்க கற்றுக்கொள். பின்னர் அவர் ஆழமாக பார்த்து கூறினார், ஒரு உண்மை உனக்கு தெரியுமா? நம்ம நனவான மனம் மொத்த சக்தியின் வெறும் 5% மட்டும்தான் பயன்படுத்துகிறது. ஆனா உன் ஆழ்மனம் 95% சக்தியைக் கொண்டிருக்கிறது. உன் உணர்வுகள், உன் நம்பிக்கை, உன் நினைவுகள், உன் பழக்கங்கள், இவையெல்லாம் ஆழ்மனத்தின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. அதனால்தான் உன் வாழ்க்கையை உண்மையில் நடத்துவது உன் ஆழ்மனம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா சாத்தியங்களையும் உன் ஆழ்மனம் நனவாக்கும் சக்தி கொண்டது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறக்காதே. நீ இப்போது எப்படியோ இருக்கிறாய். அது முழுவதும் உன் சிந்தனையின் விளைவு. அதனால் நீ தூங்குவதற்கு முன் அந்த 5 நிமிடங்களில் உன் ஆழ்மனத்தை சரியாக புரோகிராம் செய்ய வேண்டும். முதல் வழி, நீ தூங்குவதற்கு முன் உன் கண்களை மூடு. பின்னர் உன்னிடமே சொல்லிக்கொள், இன்று முழு நாளும் நான் செய்த அனைத்திற்குப் பிறகு இந்த கடைசி சில நிமிடங்கள் எனக்காக. இன்று என்னை காயப்படுத்தியவர்களை,
நான் மன்னிக்கிறேன். என்னால் காயப்படுத்தப்பட்டவர்களையும் நான் மனதில் மன்னிப்பு கேட்கிறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் எல்லாவற்றையும் விடுகிறேன். கடந்த காலத்தில் இருந்த எல்லா கெட்ட நினைவுகளையும் நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லோரும் மனிதர்கள். தவறு செய்வது இயல்பு. நானும் தவறு செய்கிறேன். அது சரி. இப்போ உன் மனதில் நல்ல விஷயங்களை விதை வைக்க ஆரம்பிக்க உன்னிடமே சொல்லிக்கொள். என்னிடம் இருப்பது போதும். நான் தினமும் முன்னேறிக் கொண்டிருக்கிறேன். நான் அமைதியாக இருக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் நேராக உன் ஆழ்மனத்தில் சென்று உன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். நீ தினமும் இதை பிராக்டிஸ் பண்ணினால் உன் வாழ்க்கை மெதுவாக இல்லை, முழுமையாக மாறிவிடும். உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா? அப்படியானால் இன்றே அந்த 5 நிமிடத்தை மாற்று. இப்போ உன் மனதை முழுவதும் அமைதியாக்கி இந்த வார்த்தைகளை மெதுவாக உன்னிடமே சொல்லிக்கொள். யாரையும் நான் குற்றம் சாட்டவில்லை. யாருடைய வாழ்க்கையையும் நான் மதிப்பிடவில்லை. கோபம், சோகம், குற்ற உணர்வு இவையெல்லாம் என்னிடமிருந்து தொலைவில் இருக்கிறது. ஆமாம், நான் அப்படிப்பட்ட மனிதன். தவறுகளிலிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன். நான் தினமும் முன்னேறுகிறேன். எனது இலக்கை அடைய நான் கடுமையாக உழைக்கிறேன். நான் என்னைப் பற்றி பெருமைப்படுகிறேன். நான் விரும்பியதையெல்லாம் சாதிக்கிறேன். நான் நல்லவன். நான் அழகானவன். முக்கியமாக நான் என்னை நம்புகிறேன். இன்றைய எல்லா தவறுகளுக்கும் நான் என்னை மன்னிக்கிறேன். என் கடந்த காலத்தின் எல்லா தவறுகளுக்கும் நான் என்னை விடுவிக்கிறேன். என் மனதில் இருக்கும் அனைத்து கோபத்தையும் நான் விடுகிறேன். அனைத்து பயங்களையும் நான் விடுகிறேன். என் குடும்பத்துடன் எனது உறவு வலுவாக இருக்கிறது. நான் அன்பை உணர்கிறேன். இன்று நான் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டேன். இன்று முடிந்துவிட்டது. ஆனா நான் நன்றாக இருக்கிறேன். என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. என் மனம் அமைதியாக இருக்கிறது. நான் நாளுக்கு நாள் முன்னேறிக் கொண்டிருக்கிறேன். குருதேவ் இறுதியாக சொன்னார், நீ தினமும் இந்த 5 நிமிடங்களை உனக்காக எடுத்துக்கொண்டால் உன் மனம் உனக்கு காட்டும் அமைதி உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். நினைவில் வை, உன் வாழ்க்கை வெளியுலகால் மாற்றப்படாது. உன் மனதில் தொடங்கும் அந்த 5 நிமிடத்தால்தான் மாற்றப்படும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் உணர்வுகளை கமெண்ட்ல பகிருங்கள். இன்னும் இப்படிப்பட்ட பவர்ஃபுல் வீடியோஸ்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பவர்ஃபுல் கதையுடன் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.